Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இவங்க வந்து 2 பேரும் மனமொத்து காதலிக்கிறார்கள். இவங்க 2 பேரும் வந்து தனியா அவுட்டிங்லாம் போறாங்க. அங்க புகைப்படம்லாம் எடுத்துக்கிறாங்க. சில வந்து பரிமாற்றங்கள், அவனை கட்டி பிடிச்சு அரவணைத்து படங்கள், நிறைய படங்கள் வந்து அந்த அம்மா எடுத்திருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து போட்டோ எல்லாம் திருப்பி கேட்டு வாங்கிடலாமா, அல்லது அவனுடைய போனை எடுத்து ரிட்ரைவ் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி டெலிட் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டா, அப்படிலாம் வந்து அவன் போனை கொடுத்துட்டு ரிட்ரைவ் பண்ற அளவுக்கு அவன் பர்மிட் பண்ண சந்தேகப்பட்டுருவான். கிரிஸ்மா இருக்கிற போன்ல அவன் டெலிட் பண்ணிட முடியும். அவங்ககிட்ட இருக்கிற அவன் போன்ல நிறைய புகைப்படம் இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய கருவே. ஒரு 2-3 முறை கேரளாவுல பிரத்யேகமா கொடுக்கிற கஷாயங்களை லேசா வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி மிக்ஸ் பண்ணி பூச்சி மருந்துகளை கொடுத்து பாக்குறாங்க. அந்த கஷாயத்தோட எவ்வளவு பர்சன்டேஜ் கலக்கணும்ங்கிறத 5 முறை ட்ரை பண்ணிருக்காங்க. டெஸ்டிங்லாம் போயிருக்காங்க. 5 முறை ட்ரை பண்ணிருக்காங்க. கிறிஸ்மா வீட்டுல போய் அந்த ஜூஸை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வயிற்று வலி வந்துச்சு அப்படிங்கறத நண்பர்கள்ட்ட சொல்லிடுறான். நான் என் காதலியை பார்க்க போய் அவங்க வீட்டுல வந்து தேவையில்லாம சாப்பிட்டு அதனாலதான் வந்துச்சுன்னு எங்க அம்மா அப்பாட்ட சொல்லிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க. சொல்லிடலாம், ஃபேமிலி கிட்ட கூட சொல்லல. ஃபேமிலி கிட்ட சொல்லல. கிரிஸ்மா மீதான காதலுக்கு அடிமையாக இருந்த சரோன்ராஜ் உள்ளுறுப்புகள் அழுகிய நிலையிலும் 11 நாட்கள் தண்ணீர் கூட குடிக்காமல் மரணப்படுக்கையில் இருந்த போதும் காதலியை காட்டிக் கொடுக்கவில்லை. சரோன்ராஜுடைய காதல் வந்து எவ்வளவு பெரிய போற்றுதற்குரிய காதல் அப்படிங்கறத ஜட்ஜ் வர்ணிச்சிருக்காரு. இந்திய மண்ணில் 22 வயது பெண் ஒருத்தி இவ்வளவு பெரிய சதி செய்து அவளுக்கு தூக்கிலும் போட்ட வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டாம் என்று இந்திய இறையாண்மை எண்ணுமானால் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனா ஆயுள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. ஆயுள் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர், புலனாய்வுக்காக முதல்வரின் தங்கப்பதக்கம் பெற்ற காவல்துறை அதிகாரி திருமிகு ராஜேந்திர ராஜா அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். கேரளாவையே உலுக்கிய வழக்கு இந்த சாரோன்ராஜ் கொலை வழக்கு. இந்த கொலை வழக்குல அந்த கொலைக்கு காரணமாக இருந்த அவருடைய காதலி கிரிஷ்மாவுக்கு அடிஷனல் செஷன் கோர்ட் வந்து தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கு பின்னணி, அதே போல ஏன் வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க, இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லுது அப்படிங்கறது வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன சார் நடந்திருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்? கேரளாவில் திருவனந்தபுரத்துல பாரசாலை மூரியன்கரா அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த தான் சரோன்ராஜ். கன்னியாகுமரி மாவட்டம் ராமவர்மன் சிறை அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் கிரிஸ்மா, வயது 22. இந்த சரோன்ராஜ் இருக்காருங்களா, அவரு கேரளா பார்டர் இருக்கிற அந்த ஊரை சேர்ந்தவர். இவங்க 2 அங்க வந்து அங்க இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில அவர் வந்து ரேடியாலஜி படிக்கிறாரு. அந்த ரேடியாலஜி படிக்கிறதுக்காக கல்லூரிக்கு தினமும் வந்து பஸ்ல போயிட்டு வர்ற பழக்கத்தை வச்சிருக்காரு. அப்படி பழக்கம் இந்த பெண்ணும் வந்து அதே பஸ்ல பயணிக்கிற வகையில கடந்த 1 வருடத்துக்கு மேல வந்து 2 பேரும் காதலிக்கிறாங்க. பையனுடைய வயது 23, பெண்ணுடைய வயது 22. காதல் வர வயசுதான் சார். காதல் வர்ற வயசுதான். காதலித்து 2 பேரும் வந்து ஒருவரை பார்க்கிறார்கள், மனம் விட்டு பழகிறார்கள், காதலித்தார்கள். அதுவரை சரியாத்தான் போகுது. காதல் இது வரைக்குமே வந்து எந்த ஐபிசிலயோ அல்லது வேற எந்த விதமான ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லாவிலையோ தப்புன்னு சொல்லவே இல்லை. ஏனென்றால் இந்திய நீதிமன்றங்கள்ல காதல் ரைட்டுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த வழக்குல காதல் சரியானது அப்படின்னு இதுல இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் ஜட்ஜு 2 பேருமே வந்து காதலுக்கு வருந்து கட்டி பேசியிருக்காங்க. அதான் அதுல வந்து குறிப்பிடக்கூடிய முக்கியமான 2 விஷயங்கள் வந்து காதலுக்கான உணர்வையும் சேர்த்து என்ன சொல்றாரு, இவங்க வந்து 2 பேரும் மனமொத்து காதலிக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு 1 வருடத்துக்கு அப்புறமே அவங்க 2 பேரும் வந்து தனியா அவுட்டிங்லாம் போறாங்க. அங்க புகைப்படம்லாம் எடுத்துக்கிறாங்க, ஒன்றா சாப்பிடுறாங்க, ஒன்றா அமர்ந்திருக்கிறார்கள், சில வந்து பரிமாற்றங்கள். சாதாரண காதலர்களுக்கிடையே வந்து தோல் மேல கை போடுறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்துல கூட வந்து இந்த அவனுடைய முதுகில் மேல படுத்துட்டு தான் அந்த புகைப்படமே பத்திரிகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனை கட்டி பிடிச்சு அரவணைத்து படங்கள், நிறைய படங்கள் வந்து அந்த அம்மா எடுத்திருக்காங்க. அது கிரிஸ்மா வந்து அவ்வளவு புகைப்படங்களை அவங்ககிட்ட இருந்து எடுத்துடுறாங்க. அப்ப அவனை விட்டு போக வேண்டாம்ங்கிற முடிவுல தான் அதெல்லாம் எடுக்கிறாங்க. அவங்க மாமா வந்து நிர்மல் குமார் நாயருக்கு ஒரு உறவினர் வந்து வசதியான ஒரு மாப்பிள்ளை வந்து வந்துடுறாரு. அந்த வசதியான மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் அவருடைய தங்கச்சி வந்து இவங்க
இந்த நிர்மல் குமாருடைய சிஸ்டர் பொண்ணு தான் அவங்க. சிந்து கிட்ட சொல்றாங்க, எதுக்கு வந்து சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனை வந்து காதலிச்சிட்டு இருக்கு, அவனுடைய பேக்ரவுண்டை விசாரிச்சு பார்த்தா ஒண்ணு வசதியா தெரியல, நான் சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டா வந்து வசதியான இந்த பொண்ணு கல்யாணம் ஆனோடனே வந்து நல்லபடியா வசதியா செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுது. அந்த மாப்பிள்ளைய வந்து சந்திக்கிறாங்க, இவங்க 3 பேரும் சந்திக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து இவரை விட சற்று அழகாகவும் வசதியாகவும் இருக்கிறதா உணரப்படுகிறார்கள். வந்து இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து திட்டம் போடுறாங்க. திட்டம் போடும்போது இவனை மனசார காதலிச்சாச்சு. யார? சரவணராஜ வந்து மனசார 1.5 வருடத்துக்கு மேல காதலிச்சாச்சு. பல இடங்களுக்கு அவனோட வந்து போயாச்சு, உட்காந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, அவனோட பல புகைப்படங்கள் எடுத்தாச்சு. இப்போ கெட் பேக் ஆகுறது எப்படி அப்படின்னு 3 பேரும் திட்டம் போட்டிருக்காங்க. அப்படி திட்டம் போடும்போது அவங்ககிட்ட இருந்து போட்டோ எல்லாம் திருப்பி கேட்டு வாங்கிடலாமா, அல்லது அவனுடைய போனை எடுத்து ரிட்ரைவ் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி டெலிட் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டா, அப்படிலாம் வந்து அவன் போனை கொடுத்துட்டு ரிட்ரைவ் பண்ற அளவுக்கு அவன் பர்மிட் அப்படியே சந்தேகப்பட்டுருவான். ஏன் இந்த நம்ம 2 பேரும் விரும்பி தானே இவ்வளவு புகைப்படம் லவ் பண்ணிருக்கோம், விரும்பித்தான் புகைப்படங்கள் எடுத்திருக்கோம், ஓ போன்லயே இருக்கு படங்கள். இப்ப இவளுடைய போன்ல கிரிஸ்மா இருக்கிற போன்ல அவ டெலிட் பண்ணிட முடியும். அவங்கிட்ட இருக்கிற அவன் போன்ல நிறைய புகைப்படம் இருந்தது அப்படிங்கறதுதான் இந்த கதையுடைய கருவே. போட்டோ இந்த பையன் லீக் பண்ணிடுவானோங்கிற பயம் இந்த பெண் குடும்பத்துக்கு இருக்கு. இந்த புதுசா வந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இவங்க முடிவு எடுத்துறாங்க. அப்படி எடுத்து விட்டால் இவன் சரவணராஜ் கிட்ட இருக்கிற புகைப்படங்களை வந்து ஒருவேளை காமித்தால் அது வந்து ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்காதுன்னா, அப்ப எந்த அளவுக்கு புகைப்படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால யூகிக்க முடியுது இல்லைங்களா? ஆக அந்த மாதிரியான புகைப்படங்களை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஒண்ணு சரவணராஜ் இறந்து போயிட்டா அந்த புகைப்படம் எல்லாம் இல்லாம போயிடும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுக்கும் போது இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு 2-3 முறை அங்க வந்து கேரளாவுல பிரத்யேகமா கொடுக்குற கஷாயங்களை வச்சு அவங்களுக்கு வந்து கஷாயத்துல லேசா வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி மிக்ஸ் பண்ணி பூச்சி மருந்துகளை கொடுத்து பாக்குறாங்க. அந்த அந்த கஷாயத்தோட எவ்வளவு பர்சன்டேஜ் கலக்கணும்னுங்கிறத 5 முறை ட்ரை பண்ணியிருக்காங்க. 5 முறை ட்ரை பண்ணியிருக்காங்க. 5 முறை ட்ரை பண்ணும்போதும் அவனுக்கு லேசான வயிற்றுப்போக்கு அதோட போயிடுது. அப்ப அந்த பக்கம் மாப்பிள்ளை வந்து எப்ப கல்யாணம் வச்சுக்கலான்னு கேட்கிறாரு. வேற வழி இல்லாம ஒரு ஃபைன் மார்னிங் வந்து சரவணராஜ வீட்டுக்கு அலவ வச்சு, இதை குடிங்க, ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லதுன்னு 3 பேருமே இருக்கிற போது அந்த ஜூஸ்ல பூச்சி மருந்துடைய விகிதாச்சாரம் அதிகமா கலந்து அது கொடுக்கப்படுகிறது. சோ அதை குடிச்ச உடனே வந்து இவன் வந்து அன்றைய தினத்துக்கு அடுத்த நாளே வந்து இவனுக்கு வந்து உடல் உறுப்புகள் எல்லாம் வந்து உள் உறுப்புகள்லாம் வந்து இயங்காத நிலைக்கு போயிடுது. அவனுக்கு வந்து உடல்நிலை மோசம் அடைஞ்சோடனே அவன் வந்து வீட்டுல தெரிவிச்சு அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அவனுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லிடுறான், இது மாதிரி நான் வந்து கிறிஸ்மா வீட்டுல போய் அந்த ஜூஸை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வயிற்று வலி வந்துச்சு அப்படிங்கறத நண்பர்கள்ட்ட சொல்லிடுறான். நான் என் காதலியை பார்க்க போய் அவங்க வீட்டுல வந்து தேவையில்லாம சாப்பிட்டு என்னங்க அதனாலதான் வந்துச்சுன்னு எங்க அம்மா அப்பாட்ட சொல்லிடாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொல்லிடலாம், இதாண்டா காரணம். ஃபேமிலி கிட்ட கூட சொல்லல, அம்மா அப்பாட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிடுறான். டாக்டர்கிட்ட சொல்லி ஒரு ஜூஸை குடிச்சா அதனாலதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த டிராவல் ஆயிருக்கு. சோ அந்த பசங்களும் வந்து அந்த இவள் தான் அந்த ஜூஸ் கொடுத்தா அப்படிங்கறத வந்து யாருமே வந்து கன்வே பண்ணல. சரி சார் ஏதோ ஒரு ஜூஸை குடிச்சார் சார், அதுக்கப்புறம் தான் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப மருத்துவர்கள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜூஸ் குடிச்சா இந்த பிரச்சனை வராதுதான் அப்படின்னு அவங்களும் நினைப்பாங்க. ஜூஸ்ல ஏதோ ஒரு ஆசிட் கலந்துருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்சிச்சு. அவனுடைய சரவணராஜுடைய உள் உறுப்புகள்லாம் நாளுக்கு நாள் வந்து செயலிழந்து கொண்டே போய் கிட்டத்தட்ட அழுகி போகிற நிலைமைக்கு போகிற அளவுக்கு அந்த ஸ்ட்ராங் டோஸை வந்து அன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 11 நாட்கள் வந்து அவர் வந்து மருத்துவமனையில இருந்த போதிலும் அவன் வந்து அவனுடைய உள்ளுறுப்புகள் வந்து ஒவ்வொன்றாய் கெட்டு போய் அழுகி போகிற சூழ்நிலை வந்த போதும் தன் காதலி தான் வந்து எனக்கு அந்த ஜூஸை கொடுத்தாங்கிறத சொல்லாமலே அவன் வந்து இறந்து போயிடுறான். உயிர் பிரிந்து விடுகிறது. உயிர் பிரிந்த உடனே மருத்துவர் எல்லாருமே வந்து, ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஜூஸ் குடிச்சதுனால அப்படிங்கிற மாதிரி ஒரு
ஏஆர் காப்பி போட்டுருக்காங்க பாத்தீங்களா, அதனால வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. ஓகே. சோ போஸ்ட்மார்ட்டத்துல வந்து எப்படி வந்து இந்த மாதிரியான உள்ளுறுப்புகள் கெட்டு போகும்? ஜூஸ் குடிச்சா ஃபுட் பாய்சன் ஆகும். ஃபுட் பாய்சன் ஆனா ஆகும். வந்து உடல் உறுப்புகள் வந்து செயலிழந்து போற அளவுக்கு என்ன ஆகுது? செயலிழந்து போகிற அளவுக்கு என்ன மாதிரியான ஆசிட் உள்ள போயிடுச்சு? ஆசிடா சார் அது? ஆமா, உள்ள அதாவது பூச்சி மருந்து கலந்த ஆசிட். உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உயிரை கொன்று விடுகிற ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஸ்லோ பாய்சன் மாதிரி. சோ அது உள்ளுறுப்புகள் அத்தனையுமே வந்து அரிச்சு கண்டிப்பா செத்து தான் போயிடணும்னு முடியாது. இவர் செத்தே போயிடணும், கண்டிப்பா இவர் இறந்து போய் விட வேண்டும், உள்ளுறுப்புகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அளவுக்கு அந்த மருந்தை எங்க வாங்கினார்களோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது ரிசர்ச் பண்ணி மருந்து வாங்கியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணி மருந்து வாங்கியிருக்காங்க. ஓகே. ரிசர்ச் பண்ணி அந்த மருந்தை வாங்கியிருக்காங்க. அந்த மருந்தை வந்து கண்டிப்பா வந்து ஜூஸ் இந்த ஜூஸோட கலந்து குடிச்சா அந்த மருந்தோடைய வாசம் அடிக்காது, இதை இந்த பர்சன்டேஜ் கலந்து கொடுத்துருங்க, கண்டிப்பா அவர் இறந்து விடுவார் என்று ஒரு மருந்து கொடுத்தவன் சொல்லியிருக்கான். அதன் அடிப்படையில் அவங்க கொண்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிடுறாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட் 11வது நாள் இறந்ததுக்கு அப்புறம் விஸ்ரா ரிப்போர்ட்ல தெரியுது. இறந்த உடனே வந்து அந்த பசங்களும் வந்து என்ன செய்றாங்க, நண்பர்கள் பெற்றோர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. சரவணராஜ் இறந்த உடனே நண்பர்கள் வந்து அவங்க வீட்டுல சொல்லிடுறாங்க, இவங்க வந்து கிரிஸ்மா வீட்டுல ஒரு ஜூஸ்ல ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க, அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுடைய உடல்நிலை மோசமா போச்சு, இதை உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு வந்து சரவணன் வந்து என்கிட்ட சொல்லிட்டான், அதனாலதான் நாங்க சொல்லல அப்படின்ட்டு அழுதுட்டே வந்து அவங்க சொல்லிடுறாங்க. சொன்னே வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ விசரா ரிப்போர்ட்டுக்கு போகுது, கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது. அங்க பாரசாலா காவல் நிலையத்துல அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சரவணனுடைய வீடுக்கு பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்துல இருக்கிற கம்ப்ளைண்ட் ஆயிடுது. கம்ப்ளைண்ட் ஆயிட்டு அங்க விசாரணை நடக்குது. அங்க இவர்கள் உண்மையை சொல்ல மறுக்கிறார்கள். யாருங்க வந்து பொண்ணுடைய கிரிஸ்மாவும் சிந்து நிர்மல்குமார் நாயர் மூன்று பேர் தான் வந்து இந்த சதியை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரிஞ்சு போச்சு. 3 பேரையும் அழைத்து விசாரிக்கிற பொழுது பாரசாலா காவல் நிலையத்துல அவங்க வந்து விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். ஆனா அங்க வந்து இது மாதிரி இவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணதுனாலதான் வந்து என்னுடைய மகன் வந்து துடிக்க இறந்து போயிருக்கிறான், இவங்களை வந்து சரியான முறையில் விசாரிக்கணும்னு பெற்றோர்கள் வந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க வந்து இந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து விசாரணை ஏஜென்சியை போய் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து பத்திரிகைக்கும் போயிடுது. பத்திரிகை எல்லாம் வந்து பரபரப்பா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வந்து இது வந்து திருவனந்தபுரத்துல இருக்கிற கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றப்படுது. சோ அங்க இருக்கிற கிரைம் பிரான்ச் ஆபீசர்ஸ் வந்து இவங்களை கூப்பிட்டு திருவி விசாரிக்கிறாங்க. இந்த 3 பேருமே விசாரிக்கிற பொழுது கிரிஸ்மா வந்து ஒத்துக்கிறான், கடைசியா நீ தானே ஜூஸ் கொடுத்த, அந்த ஜூஸ்ல என்ன கலந்த, அதனாலதான் வந்து விசரா ரிப்போர்ட் எல்லாமே வந்துருச்சு, அதுல வந்து விஷம் இருக்கு, என்ன மாதிரியான விஷம் எங்க வாங்கின, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டப்ப அவன் வந்து அழுதுட்டே வந்து உண்மையை ஒத்துக்கொள்கிறான் இறுதியா. சோ அதன் அடிப்படையில வந்து இவங்க குற்றவாளியா கைது செய்யப்பட்டு இவங்க வந்து 2022 14/1/2022 தேதிதான் வந்து இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிரான். 25/10/2022 அப்பதான் வந்து இவர் வந்து இறந்து போறான். அந்த 11 நாளைக்கு பிறகு இப்ப 2022 10வது மாசத்துல இந்த வழக்கு பதிவு பண்ணப்படுது. சோ இப்ப விசாரணை ரிப்போர்ட்டு சந்தர்ப்ப சாட்சியங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த கிரைம் பிரான்ச்சுக்கு அது டிரான்ஸ்பர் ஆனதுனால திருவனந்தபுரம் கிரைம் பிரான்ச் வந்து பக்காவா விசாரிச்சு எவ்வளவு நாட்கள் திட்டம் போட்டது, 5 முறை வந்து கொலை முயற்சி செய்திருக்கார்கள் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அட்டெம்ப்ட் மர்டர் 5 தடவை. இப்போ நிறைய பேர் எனக்கு போன் பண்ணியும் உங்ககிட்ட போன் பண்ணியும் ஒரு பெண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது சரிதானா அப்படின்னு கேக்குறாங்களே, ஆனா அதுக்கு அந்த நீதிபதி என்ன நியாயத்தை சொல்லியிருக்காரு, இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து போட்டுவதற்குரிய ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கிறாரு, நாட்டுல வந்து நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள், உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், அதனாலதான் நாட்டுல வந்து நீதி நிலைத்திருக்கிறது என்பதற்கு இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக. சார் அது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸலண்டா ஆர்கியூ பண்ணிருக்காரு போல இருக்கே. ஆமா, அரசு வழக்கு என்ன சொல்றது, கிரிஸ்மா வந்து குற்றவாளி கிரிஸ்மா மனித குணத்தை மீறி அரக்க குணத்துடன் செயல்பட்டு காதல் என்ற பெயரில் நம்ப வைத்து ஏமாற்றி இந்த கொலையை செய்துள்ளார். அதாவது மனித குணத்தை மீறி அரக்க குணத்திற்கு சென்று விட்டார். ஒரு காதலனை நம்பி தன்னோட டிராவல் பண்ற காதலனை 5 முறை வந்து அவனை குடிக்கும் போது அவனுக்கு வந்து ஜூஸ்ல கலந்து 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 சாகணும் அப்படிங்கிற முயற்சிய 5 முறை வந்து கூட பழகிட்டே வந்து 5 முறை வந்து விஷத்தை கொடுத்து முயற்சி பண்ணியிருக்கான். அதனால வந்து மனித குணத்திலே இவ இல்ல,
அரக்க குணத்துக்கு போயிட்டா, இவ்வளவு நம்பிக்கை, இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை இவர் 22 வயது பெண் வந்து இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை அரங்கேற்ற முடியுமா? 22 வயசுல இவ்வளவு கிரிமினலான மூளையா, இவ்வளவு கிரிமினலான மூளையா அப்படிங்கறத தான் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து நீதிமன்றத்துல எடுத்து வைக்கிறாரு. அவங்க வந்து கடந்த 17ஆம் தேதி அன்னைக்கு நீதிமன்றத்துல இது ஆர்குமெண்ட் நடந்து 17ஆம் தேதி நீங்க குற்றவாளி அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அப்ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இவங்க 18ஆம் தேதி ஆஜராகி என்ன சொல்றாங்க, இது இந்த தாய் தந்தையருக்கு ஒரே மகள், கிரீஸ்மா வந்து ஒரே மகள், வயது 22 தான், 22 தான், முதல் குற்றவாளி, குற்றப்பின்னணி எதுவும் இல்லை, எனவே வந்து தண்டனையை குறைத்து கொடுக்க வேண்டும் என்று அவங்க ப்ளீட் பண்றாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு எதிராக அந்த வழக்குரைஞரும் இந்த கிரீஸ்மாவும் எடுத்து அந்த நீதிமன்றத்துல வாதாடுறாங்க. அதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதுதான் திருவனந்தபுரம் மாவட்டம் நெய்யாட்டியங்கரா கூடுதல் நீதிமன்றத்துடைய நீதிபதி திரு AM பஷீர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காதல் என்ற பெயரில் நம்ப வைத்து சரோன் ராஜை மட்டுமல்ல காதலின் உன்னதமான உணர்வையும் சேர்த்தே கிரீஸ்மா கொலை சொல்லினார். ஒரு நீதிமன்றத்துல ஜட்ஜ்மெண்ட்ல இப்படி ஒரு வார்த்தையை வந்து உள்ளடக்கி இருக்கிறாரு அப்படின்னா அந்த AM பஷீர் வந்து போட்டதுக்குரிய ஒரு மனிதனா இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சரோன் ராஜை மட்டும் வந்து கிரீஸ்மா கொலை செய்யவில்லை, காதலின் உன்னதமான உணர்வையும் சேர்த்தே கிரீஸ்மா கொலை செய்துள்ளார். காதல் என்ற பெயரில் நம்ப வைத்து வீட்டிற்கு அழைத்து கசாயத்தில் விளம் கலந்து கொடுத்து அவர் கொலை செய்துள்ளார். ஒரு முறை இல்லை, 5 முறை சரவணை கொலை செய்ய அவர் முயன்றுள்ளார். மனசாட்சிக்கு மிகவும் துரோகம் செய்து அவருடைய நடவடிக்கை இருந்திருக்கிறது. எனவே இது முற்றிலும் திட்டமிட்ட ஒரு படுகொலை. கிரீஸ்மா மீதான காதலுக்கு அடிமையாக இருந்த சரோன்ராஜ் உள்ளுறுப்புகள் அழுகிய நிலையிலும் 11 நாட்கள் தண்ணீர் கூட குடிக்காமல் மரணப்படுக்கையில் இருந்த போதும் காதலியை காட்டிக் கொடுக்கவில்லை. தான் இறந்தாலும் கிரீஸ்மா தண்டிக்கப்படக்கூடாது என்று கருதினான் சரோன்ராஜ். அப்படின்னா அவனுடைய காதல் வந்து சரோன்ராஜுடைய காதல் வந்து எவ்வளவு பெரிய போற்றுதற்குரிய காதல் அப்படிங்கிறத ஜட்ஜ் வர்ணிச்சிருக்காரு. AM பஷீர் அப்படிங்கிற ஒரு நீதிபதி 11 நாட்கள் வந்து தன்னுடைய உள்ளுறுப்புகள் அத்தனையும் ஒன்றொன்றாய் அழுகி போய் தான் இறக்க போகிறோம் என்று தெரிந்த போதும் வந்து தண்ணி கூட குடிக்காத இருந்த போதிலும் வந்து அவன் என்ன செய்யறான், தன்னுடைய காதலி தண்டிக்கப்பட வேண்டாம், நான் அவளை நம்பினேன், ஒருதலை காதலாக இருந்தாலும் போதும், நான் அவளை நம்பி உண்மையாக காதலித்திருக்கின்றேன், என்னுடைய காதல் ஒருதலைக்காக, என்னுடைய காதலுக்கு அவள் கொடுத்த தீர்ப்பாக கூட இருக்கட்டும், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு ஒருத்தன் அந்த சாவை வந்து காதலி கொடுத்த பரிசா வந்து அவன் ஏற்றுக்கொண்டு அந்த உயிரை மாய்த்துக் கொள்கிறான். கடைசி வரை காதலியின் பெயரை அவன் வந்து நீதிமன்றத்திலோ மருத்துவரிடமோ அல்லது உற்றார் யாருமே சொல்லாமல் வந்து தன் உயிரை இந்த காதலுக்கு பரிசளித்திருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை வந்து நீதிமன்றத்துல ஜட்ஜு வந்து அதை அப்படியே வந்து தீர்ப்புல குறிப்பிட்டு இவர்கள் இந்த பெண் வந்து தன்னுடைய இளம் வயது என்று சொன்ன போதிலும், அவர் வந்து குற்றப்பின்னணி இல்லை என்று சொன்ன போதிலும் வந்து இந்த தண்டனை வந்து கண்டிப்பாக அவருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் 5 முறை கொலை முயற்சி, ஒரு கொலை மட்டுமல்ல, இந்த வழக்குல என்னன்னா கொலை வந்து 302 மட்டுமல்ல, 5 307 கவுண்ட்ஸ், 307 கொலை முயற்சியில வந்து 307ல 5 கவுண்ட்ஸ், அதுக்கப்புறமே 302. 307க்கும் பனிஷ்மெண்ட் உண்டா சார்? 307க்கு 10 years வரைக்கும் கொடுக்க முடியும். ஓகே. சோ 307க்கு ஒரு 307க்கு 7 to 10 years. அப்ப 5 307 50 வருஷம். 302க்கு என்ன? 302க்கு வந்து ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை. ஓகே. சோ 50 வருஷம் பிளஸ் வந்து ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை பிளஸ் வந்து அபராதம், இவ்வளவும் சேர்ந்து விதிக்கக்கூடிய ஒரு குற்றம் தான் இந்த காதலுக்காக. என்னங்க, காதலனை மறந்து வேற ஒரு வசதியான வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்காக காதலனை கொலை செய்த குற்றம் எவ்வளவு பெரிய குற்றமாக கருதப்பட்டிருக்கிறது, திருவனந்தபுரம் நீதிமன்றத்தில் கருதப்பட்டிருக்கிறது. இது வந்து கேரளா உயர் நீதிமன்றத்தினுடைய அப்ரூவலுக்கு உட்பட்டது என்று நீதிபதி குறிப்பிட்டது போதிலும் கேரளா உயர் நீதிமன்றம் அவங்களுக்கு வந்து அப்பீலுக்கு வந்து 30 நாட்கள் டைம் இருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்றாரு. இந்த தீர்ப்பு கேரளா உயர் நீதிமன்றத்தில் ஒப்புதலுக்கு உட்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்பீல் பண்ணிக்கலாங்கிறாங்க. உனக்கு லீகலா வந்து உனக்கு வந்து அப்பீல் போறதுக்கான வாய்ப்பு 30 நாட்கள் நீ அப்பீல் போலாம். இது உயர் நீதிமன்றத்தினுடைய அப்ரூவலுக்கு அப்புறம் தான் தூக்கு அப்படின்னு போட்டாவே வந்து
ஒரு அடிஷனல் செஷன் ஜட்ஜா இருக்கிறவரு ஒரு தூக்கு போன ஒரு உயர்ந்த தண்டனையை கொடுக்கிற பொழுது அந்த தீர்ப்பினுடைய நகல், இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா 586 பக்கத்துல ஒரு தீர்ப்பு எழுதியிருக்காரு. இது வந்து இந்த காதல் சம்பந்தமான வழக்குல இத்தனை பக்கங்களை வந்து விவரமா வந்து 2 ஆண்டுகளை வந்து விசாரணை மேற்கொண்டு என்னங்க அவர் வந்து மிகவும் வந்து நுண்ணறிவோடு வந்து இதை பார்வையிட்டு ஜட்மெண்ட்ல வந்து ஒரு இலக்கியமா எழுதியிருக்காரு. ஜட்ஜ்மெண்ட்டை வந்து என்னங்க காதல் என்ற பெயரில் நம்ப வைத்து வீட்டிற்கு அழைத்து கசாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து அவர் கொலை செய்துள்ளார். ஒரு முறை அல்ல, 5 முறை வந்து சோரனை வந்து கொலை செய்ய அவர் முயற்சி செய்துள்ளார் அப்படிங்கிறத வந்து அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல எழுதியிருக்காரு. இவர் வந்து அது அவர் சொல்றதுலயே ஒண்ணுன்னா சரோனை மட்டுமல்ல, காதலின் உன்னதமான உணர்வையும் சேர்த்தே கிரிஸ்மா கொலை செய்துள்ளார். காதலின் உன்னதமான உணர்வையும் சேர்த்து, அப்ப காதல் வந்து எவ்வளவு பெரிய உன்னதமானது அப்படின்னு வந்து ஜட்ஜ்மெண்ட்ல இவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க செயல். இந்த வந்து கேரளா உயர் நீதிமன்றத்துல இனிமேல் நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்குமே வந்து இது ஒரு கோட் செய்யற, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கோட் பண்ணி காட்டக்கூடிய ஒரு வழக்கா இது வரலாற்றுல வந்து பதிவாகிற ஒரு வழக்காகவும் கேரளா உயர் நீதிமன்றம் இது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இதே தீர்ப்பு வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை நீதிமன்றங்களுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆனால் அது மாதிரி ஜட்ஜ்மெண்டா வந்து கொடுக்கப்படும். அந்த அளவுக்கு வந்து வரலாற்றுல பதிவு செஞ்ச ஒரு வழக்கைத்தான் வந்து நீங்க இப்ப கேட்டிருக்கீங்க. ஓகே சார். சார் எனக்கு சந்தேகம்லாம் இருக்கு சார். ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸுக்கு தான் வந்து தூக்கு தண்டனையும் கொடுப்பாங்க. தூக்கு தண்டனை என்பது ஜனாதிபதி அப்ரூவல் வரைக்கும் போகும். சமீப காலமாக இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு நமக்கு தெரியும். இந்தியாவுடைய பிரதமர் அவர் சம்பந்தப்பட்ட வழக்கிலேயே வந்து சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி விடுதலை பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றமும் சரி தூக்கு தண்டனை மீது ஒரு விமர்சன பார்வையெல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு கிருஷ்ணய்யர் மாதிரியான ஆளுமைகள்லாம் வந்து உச்சநீதிமன்றத்தை அலங்கரிச்சிருக்காங்க. கிருஷ்ணய்யர் மாதிரியான ஆளுமை வந்து தூக்கு தண்டனையே கூடாதுன்னா சொன்னவர் ஜட்ஜ்மெண்ட்லயே அதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை என்பது ஒரு எக்ஸஸான தண்டனையோ அப்படிங்கிற குரலும் எழும்பி இருக்கே சார். பெண்ணியவாதிகளும் இதை பத்தி பேசுறாங்க. இதை நாம எப்படி சார் லீகலா புரிஞ்சுக்கலாம்? இது வந்து எப்படின்னா மனிதாபிமான அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு தூக்கு தண்டனை என்பது என்னுடைய மனது கூட சற்று நெருடலா இருக்கிறது உண்மைதான். ஆனால் 5 கவுண்ட்ஸ் 307 5 கவுண்ட்ஸ் அப்படிங்கறத அவர் மென்ஷன் பண்றாரு. ஓகே, 307க்கு ஒவ்வொரு 307க்கும் 7ல இருந்து 10 ஆண்டுகள் அப்படின்னாவே 5 தடவை வந்து அவங்க அட்டம் பண்ணத அவர் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் அந்த விசாரணை அதிகாரிகளும் எந்தெந்த டேட்ல எல்லாம் வந்து அவங்க விஷத்தை கொடுத்தாங்க, அதுல அவன் வயிற்று வலியோட அவன் தப்பிச்சிருக்கான், ஆனா இவங்க கொடுத்தது வந்து கொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்துல ஒரு விஷம் கலந்து 328 ஐபிசி விஷத்தன்மை படைத்த ஒரு பானத்தை அவர் கொடுத்தால் வந்து அவர் வந்து உயிர் பிரிந்து விடும் என்று தெரிந்திருந்தும் அவருக்கு அதை கொடுத்தல் போல. அக்கார்டிங் டு செக்ஷன் 328 அதுல அதான் வந்து ரேரஸ்ட் ஆஃப் த கேஸ். ரேரஸ்ட் ஆஃப் த கேஸ்னா 328 ஐபிசி, நாட் 307 மட்டுமல்ல, 328 ஐபிசி வந்து அதுக்கு வந்து ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை உண்டு. ஓகே ஓகே, அதனால வந்து இதை வந்து ரேர் அண்ட் ரேரஸ்ட் கேஸ் ஆஃப் கேஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிருக்காரு. ஓகே, ஆனாலும் இப்படி வந்து ஒரு வழக்கினர் இருந்தா ஒரு பல்வேறு குற்றங்கள் இருக்கும், அதுக்கு பல்வேறு குற்றப்பிரிவுகள் இருக்கும். எந்த தண்டனை அதிகமான தண்டனையோ அதை நோட் பண்ணி ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொலை குற்றம் அதுக்கு வந்து ஆயுள் தண்டனை, கொலை முயற்சி அது வந்து 307 அதுக்கு வந்து ஒரு 10 வருஷம். அதுலயே ஆட் பண்ணாம ஏக காலம்னா ஒரு 18 வருஷத்தையே முடிஞ்சிருமே. ஆனா இது ஆயுள் தண்டனை அதை 307 வராது. 328 ஐபிசில வந்து இவர் உயிர் போயிடும்னு தெரிந்திருந்தும் ஒரு பானத்தில் வந்து விஷத்தை கலந்து என்னங்க சதியாய் கொடுத்தல் அதுல வந்து 5 கவுண்ட்ஸ் வந்துருது. 328 வந்து 5 கவுண்ட்ஸ் வந்துருது. 307 ரெட் வித் 328 அண்ட் 302 அப்படி வருது. இதுல வந்து உரிய நீதிமன்றத்துல குற்றம் வந்து நிரூபிக்க தெளிவான முறையில வந்து நிரூபிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் அந்த கவுண்ட்ஸுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும். யாரு? கிரிஷ்மா. நீதிபதிக்கே வந்து என்ன மன தர்ம சங்கடம் என்றால் நீதிபதி கிட்ட காலத்தில் போடாம தனித்தனியா போட்டிருக்காரு அவரு. இல்ல 5 குற்றமும் 5 அட்டம்ப்டும் வந்து நிரூபிக்கப்பட்டு விட்ட போது ஒவ்வொரு அட்டம்ப்டுக்கும் வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து நீதிபதிக்கு வந்தது.
அப்ப அந்த நீதிபதி வந்து 328 ஐபிசில வந்து 5 கவுண்ட், சரி அப்புறம் 302ல ஒரு கவுண்ட், அப்ப 6வது கவுண்ட். நீதிபதியே வந்து விலகவோ அல்லது குறைப்பதற்கான வாய்ப்பு இல்லாம வந்து அமைஞ்சிருந்தது. ஓகே ஓகே ஓகே. அந்த அடிப்படையில தான் வந்து இந்த தீர்ப்பு எழுதப்பட்டது. அப்பீல் போனாலும் ரெமெடி கிடைக்க வாய்ப்பு இல்ல, இல்ல. அப்பீல் போனாலும் உயர் நீதிமன்றத்துக்கு போனாலும் அல்லது சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் 328ல 5 கவுண்ட்ஸ் அப்படிங்கிற பொழுது அத வந்து பரவாயில்ல மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கான செக்ஷன்ல மேஜர் செக்ஷன்ஸ் மைனர் செக்ஷன்ஸ் இருக்கு. 307, 326 என்னங்க, 328, 302 என்னங்க, 498A, 304B இதெல்லாம் வந்து மேஜர் செக்ஷன். ஓகே. இந்த மேஜர் செக்ஷனுக்கு இருக்கிற தண்டையில இருந்து குறைச்சு கொடுப்பதற்கு நீதிபதிகளுக்கே வாய்ப்பு இல்லை. ஓகே, சுப்ரீம் கோர்ட்டுக்கே வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கே வாய்ப்பு இல்லை. அதாவது இதை வந்து என்ன செய்யலாம், கவர்னரோ அல்லது ஜனாதிபதியோ பார்த்து இளம் வயதுல ஒரு இந்திய மண்ணில், இப்ப உங்க சைட்ல இருந்து பேசுறோம்னா, இந்திய மண்ணில் 22 வயது பெண் ஒருத்தி இவ்வளவு பெரிய சதி செய்து அவளுக்கு தூக்கிலும் போட்ட வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டாம் என்று இந்திய இறையாண்மை எண்ணுமானால் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனா ஆயுள் தண்டனையில இருந்து தப்ப முடியாது. ஆயுள் தண்டனையில தப்பிக்க முடியாது. தூக்கில இருந்து தப்பித்து ஆயுளுக்கு வர முடியும் ஒழிய ஆயுள் தண்டனையில இருந்து இப்ப எப்படி வந்து ஆர்ஜிகர் மருத்துவமனையில வந்து சாகும் வரை அவன் சிறையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடை வந்து கல்கத்தா நீதிமன்றம் முடிவெடுத்ததோ அதே போல இவளும் வந்து கிரிஸ்மாவும் வந்து சாகும் வரை தண்டனையில் இருக்க. ஆயுள் தண்டனைனா 18 வருஷமா இல்ல சாகும் வரை சிறையா? இல்ல சாகும் வரை சிறைன்னு இப்போ போட்டிருக்கிற பிஎன்எஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல என்ன செய்வாங்க, இந்த மாதிரியான குற்றத்திற்கு சாகும் வரை சிறை அப்படின்னு வந்து சட்டத்துல மாற்றம் செஞ்சுட்டாங்க. ஓகே ஓகே. இப்ப பாரதிய நியாய சங்கீதால வந்து பண்ணிட்டாங்க. பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ் ஆக்ட்ல வந்து இந்த மாதிரியான கொடூர குற்றங்களுக்கு ஆண்கள் செஞ்சாலும் அவனுக்கு ஆர்ஜிகர் மருத்துவமனையில் இருக்கிறவனுக்கு வந்து அவன் வந்து ஒரு அஃபென்ஸ், ஒரு சிங்கிள் அஃபென்ஸ் என்னங்க, அது அரிதில மாதிரி. இதே மாதிரி ஆந்திராவில் நடந்திருக்குது, கேரளாவில் நடந்திருக்குது, தமிழ்நாட்டில் ஐஐடியில் நடந்தது, இப்படி டெல்லியில நடந்துச்சு அப்படின்ட்டு பல வழக்குகள் அது மாதிரி இருக்கு. பட் திஸ் இஸ் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதே நீதிமன்றத்துல வந்து அவங்க தாயார் சிந்து மேல வந்து இந்த சதி குற்றம், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும், ஆனா அவங்களால தடுக்க முடியல. இன்ஃபர்மேஷன் தெரியும் அவ்வளவுதான் ஒழிய அவ வந்து அந்த மருந்தை வாங்கவோ அல்லது அதை கலந்து கொடுப்பதற்கோ அல்லது இந்த திட்டத்தை தீட்டுவதற்கோ வந்து துணையா இல்லை, துணையா இருந்தார் என்பதை நிரூபிக்கப்படவில்லை. அதனால அந்த பெண்மணி தாயார் சிந்துவை வந்து அதே நீதிமன்றம் விடுதலை பண்ணது. இவன் கூட வந்து நிர்மல் குமார் கூட நான் ஒரு ப்ரொபோசலை கொடுத்தேன், அப்ப அவனை விட்டு இவ வந்ததுக்கு முடிவு பண்ணும் போது அவ மருந்து வாங்க முயற்சி பண்ணிட்டா. அவட்டு வந்தோன்னு அவ முடிவு எடுத்தா அப்படின்னு கான்ஸ்பிரசிக்கு துணை போயிருக்காரு. கான்ஸ்பிரசிக்கு துணை போனதா அவருக்கு 3 வருஷம். சரி. சோ கான்ஸ்பிரசிங்கிறது வந்து இவ வந்து மாஸ்டர் மைண்ட், ஒரு வசதி படைத்த மாப்பிள்ளை வந்தார் என்பதற்காக தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டு அந்த பக்கம் டிராவல் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தது கிரிஸ்மா தான். ஓகே. சோ அந்த துரோகத்துக்கு கிடைத்த ஒரு தண்டனை தான் இந்த தூக்கு தண்டனை. ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக இந்தியாவையே உலுக்கிய இந்த சாரோன் ராஜ் கொலை வழக்கை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. அதற்கு கிரிஸ்மாவுக்கு ஏன் வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கறத உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல குறிப்பாக ஐபிஎஸ்ல இருந்து ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராஜேந்தர் ராஜா சார்.